ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான காலகட்டத்தில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்னாலே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது ஆன்லைனில் இருக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷனில் தான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாலும் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம். பட் அது என்னவோ ஒரு சைடு உண்மையாக இருந்தாலுமே அதே மாதிரியே இன்ஸ்டண்ட்டாக பர்சனல் லோன் அப்படிங்கிறத வித்தின் மினிட்ஸில் நம்மளால் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் அவங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை டிஃபால்ட்டாக உங்களுடைய மொபைலில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலையும் அப்ளை பண்ணிக்க முடியும். எல்லா ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இல்லை. என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு, பட் ஸ்டேட் பேங்க்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அவங்க ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் வேணும்னா நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் விட்டீங்க அப்படின்னாலே அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஏதுங்கிறத கேட்டு வாங்கிக்கிட்டு உங்களுக்கான பர்சனல் லோன் அப்படிங்கிறத இன்ஸ்டன்டாகவே ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை பட்டன் ஃபோன் தான் இருக்கு, கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இன்னொரு நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணி ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். அது அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணும்போதும் அவங்க தரப்புல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வழங்கக்கூடிய லோன் ஆஃபர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதில் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 10.05% per annum அப்படிங்கிறது தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 15% அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய நபர்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே இவங்க லோன் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமாக இவங்க வழங்கக்கூடிய அந்த லோனுக்கு சமீபத்தில் அப்ளை பண்ணுற யாருக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறது கிடையாது. என்ன லோன் அமௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குதோ அந்த லோன் அமௌண்ட்டை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் 1 to 1.5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பெஸ்ட்டாக ஒரு லோன் வேணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய இந்த லோன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃபீஸே இல்லாமல் லோன் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 7 இயர்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான லோனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியான டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சேவ் ஆகும். அதே சமயம் இந்த லோன் வேணும் அப்படின்னா எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே கிடையாது. அதாவது நீங்கள் அடமானமாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இவங்க கேட்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தால் போதும் இவங்க லோன் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு ஒருவேளை ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ்லேயே கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருக்கணும் அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டாக நீங்கள் அந்த பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்து சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே கொடுப்பாங்க. முக்கியமாக நீங்கள் சென்ட்ரல்லையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்லேயோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நிறைய லோன் அப்படிங்கிறத நானே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். இதுவே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும். நீங்கள் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் மினிமம் 6 மந்த்தாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். மோர் தென் 1 இயர் இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ப்ரீ அப்ரூவல் லோன் ஆஃபர் இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே இருந்தாலுமே உங்களுடைய சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறது லாஸ்ட் 6 மந்த்துக்கானதாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே லாஸ்ட் 6 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் இவங்க லோன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. இதை தவிர்த்து ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுவாங்க. அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமாங்கிறதையும் அதை பொறுத்து டிசைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விதத்தில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அதாவது கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். தென் நம்ம முன்னையே பார்த்துருந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம்க்கும் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ ஏற்கனவே இஎம்ஐ பே பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை பொறுத்தும்
உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு லோனும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஆல்ரெடி நிறைய இஎம்ஐ அப்படிங்கிறது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறது தான் லோனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட் பேங்க்கில் கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் ஃபார்மட்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.